ஒருவர் நோயுற்றார், ஒருவர் சுகையீனமாக இருக்கிறார் என்றால் சுகையீனமான அந்த நபரை சந்திப்பதை அல்லாஹ்வின் தூதர் வலியுறுத்தினார்கள். சுகையீனமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை சென்று சந்தியுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு காய்ச்சல் வந்தால் அல்லாஹ்வின் தூதர் சென்று சுகம் நலம் விசாரிப்பார்களாம். நபித்தோழர்கள் சென்று நலம் விசாரிப்பார்களாம். நம்முடைய பண்பாட்டில் இருக்கிறதா? ஒருவர் சுகையினமாக இருக்கிறார் என்றால், நாங்கள் கேள்விப்படுகிறோம் என்றால், தொழுகைக்கு வருகின்ற ஒரு சகோதரன் இன்று தொழுகைக்கு வரவில்லையே, ஒரு நாள், 2 நாள், 3 நாள் கேள்விப்படுகிறோம், சுகமில்லாமல் இருக்கிறாராமே, சென்றோமா, பார்த்தோமா, விசாரித்தோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை கண்டால், நோயாளியை பார்த்தால் இந்த துஆவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நம் நினைவில் இருக்கிறதா? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பாஸ இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅன் இல்லா ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸக்கமா. அல்லாஹ்வின் தூதர் நோயாளியை கண்டால், நோய் நலம் விசாரிக்க சென்றால் இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். வாழ்க்கையில் இருக்கிறதா? மரணம் இருக்கிறதா? இந்த பண்பாடுகள் எல்லாம் நன்மையை அதிகமாக தருகிற பண்பாடு. ஷைத்தான் உள்ளத்திலிருந்து நன்மைகளினுடைய அந்த பாரத்தை காட்டாமல் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் அவன் பக்கம் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒருவர் நோய் நலம் விசாரிக்க செல்லுவாராக இருந்தால் சுவனத்தினுடைய கனிகளை ஆய்ந்து கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சொர்க்கத்தில் இருக்கின்ற கனிகளை அவர் பிச்சிக் கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லுவது சுவனவாதிகளினுடைய பண்பு சகோதரர்களே. ஆனால் மிகப்பெரிய நன்மை தருகிற பகுதியை ஷைத்தான் உள்ளத்திற்கு சுருக்கி கொண்டு வந்து விட்டான். செல்லவில்லை சகோதரர்களே. அந்த இடத்தில் நோய் விசாரிக்க செல்லுகிற நாம், துஆவை ஓதுகிற நாம், அல்லாஹ்வின் தூதர் அதை தாண்டி ஒன்று நோயாளியை பார்த்து சொல்லுவார்களாம். என்ன தெரியுமா? அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு அல்லாஹ் சுகத்தை தருவான். ரசூலுல்லாஹ் எந்த நோயாளியையும் பார்த்து உங்களுக்கு சுகம் கிடைக்காது என்று சொன்ன வரலாறே கிடையாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஒரு நோயாளியை பார்த்தால் முதலாவதாக சொல்லுவார்கள், இந்த துஆவை சொன்னால் அடுத்த கட்டம் சொல்லுவார்கள், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணமாகும் என்று ஆர்வப்படுத்துவார்கள். அவருக்கு குணமாகும் என்று சொல்லுவார்கள். பண்பாடு இருக்கிறதா? ஒருவர் நோயோடு இருக்கிறார், உறவுக்காரர்கள் சென்று விசாரிக்க முடியாத நிலையில் அல்லது பகைமையின் உச்சகட்டத்தில் அல்லது அது பற்றிய நன்மைகள் தெரியாத ஒரு கால சூழ்நிலையில் வாழுகிறோம் என்றால் எந்த தூரம் ஷைத்தானின் ஆதிக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சகோதரர்கள். இது உறவுகளுக்கு மத்தியில் வந்த விரிசல் என்று பேசுவதை விட ஷைத்தானின் ஆதிக்கத்தை பேசுகிறேன் சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோய் நலம் விசாரிப்பதில் அல்லாஹ்வின் தூதர் அழகிய பண்பாடுகளை காட்டினார்கள். சில தருணங்களில் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தால் செல்லாமல் இருப்பது கூட ஒரு வகையில் சுன்னாதான் சகோதரர்களே. அவர்கள் தொந்தரவு படுவார்களாக இருந்தால் அந்த இடத்திற்கு செல்லாமல் இருப்பது. நோய் விசாரிக்க செல்லுகிறோம் என்ற பெயரிலே அவர்களை இன்னும் பலகீனப்படுத்துகின்ற, உள்ளங்களில் இருக்கின்ற குரோதங்களையும் வஞ்சகங்களையும் அந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற, அல்லாஹ்வினுடைய சாபத்தை பெற வேண்டியவர்கள் அவர்கள். அந்த நேரத்தில் பலகீனப்படுத்துகின்ற அந்த செய்திகளையும் கேட்கிற பொழுது இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா, இப்படி அறிவீனர்களா அல்லது அவர்களினுடைய செயல்பாடா என்று தோன்றுகின்றது சகோதரர்களே.